வணக்கம் மக்களே, வெல்கம் டு Say my name. K7 யூடியூப் சேனல். மக்கள் தம்ப்லைனும் டைட்டிலும் பார்த்துருந்துருப்பீங்க. ஆமாம் மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா, நம்மளுக்கு பின்னாடி பார்த்துருப்பீங்க ஒரு மாண்டேஸ் ஆட்டோன்னு காமிச்சிருப்போம். இயற்கை எழில் கொஞ்சம் கூடிய அழகான கொல்லிமலைக்கு போக போகிறோம். அந்த கொல்லிமலை சாரல் தான் இப்போ ஒரு ஈவினிங் டைம் ஒரு 6 மணி ஆகுதுங்க. சரிங்களா, இந்த டைமில் அப்படியே ஜில்லு 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 காத்தடிக்குது. இங்கிட்ட இருந்து அப்படியே அந்த மலையை பார்த்தாலே எப்படா மேலே போவோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஸோ இப்போ நம்ம கொல்லிமலை எதுக்காக போகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னால் நம்ம பெங்களூர் சப்ஸ்கிரைபர் மஞ்சுநாத் அண்ணா ஃபேமிலி வந்து கொல்லிமலையில் ஆர்விஆர் ரெசார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாரம்பரிய சித்தா ரெசார்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு அங்கே வந்து நம்ம ஸ்டே பண்ணியிருப்போம். ஆனால் அங்கே வந்து அப்போ நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் இங்கே வந்து கொடுத்துட்ருக்காங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது எந்த மாதிரி கேட்டிங்க அப்படின்னா, இந்த மண்குளியல் உடம்பு ஃபுல்லாக வந்து மண்ணை தேய்ச்சி விட்டு வாழை இலையை வச்சு மண்குளியல், வாழை இலை, இந்த சம் ட்ரீட்மெண்ட்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரிலாம் நிறையா பண்ணுறாங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலீஃபு, உடம்பு சம்மந்தப்பட்ட வியாதிகள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமாக வீட்டுக்கு பெரியவங்களுக்கு ரொம்ப ரிலீஃப் கொடுக்குது. அப்புறம் இந்த குழந்தையின்மை, இந்த மாதிரி நிறையா விஷயங்களுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. பட் அப்போ வந்து அதை நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா, மஞ்சுநாத்தனா ஃபேமிலி வந்து கொல்லிமலை சுற்றி பார்க்கறதுக்காக வந்தாங்க. அதனால் அந்த ட்ரீட்மெண்ட் எதுவுமே நம்ம எடுக்கல. இன்னொரு நாள் நான் கண்டிப்பாக வந்து இந்த ஆர்விஆர் ரெசார்ட் உங்களுக்கு நான் வந்து இந்த ட்ரீட்மெண்ட் எல்லாமே நான் வந்து எடுத்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அந்நாள் இந்நாள் பொன்னாளாக மாறிடுச்சு. ஸோ நம்ம கொல்லிமலைக்கு கிளம்பியாச்சு மக்களே. இப்போ நான் எங்கே இருக்கேன் அப்படின்னா, நாமக்கல் மாவட்டம், நாமக்கல்லில் இருக்கேன். ஸோ இங்கிட்டிருந்து நாமக்கல் மாவட்டம் தான் கொல்லிமலை. நாமக்கல்லேருந்து இங்கிட்டிருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வருங்க. சரிங்களா, மேலே வந்து ஆர்விஆர் ரெசார்ட் 55 கிலோமீட்டர் 55 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். சரி வாங்க போகலாம். இடையில எங்கேயுமே நம்ம நிற்க போகிறது கிடையாது. டேரெக்டாக உங்களை ஆர்விஆர் ரெசார்ட்டில் போய் மீட் பண்ண போகிறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, மணி போய் ஒரு 6:10 ஆச்சு. ஒரு 8 மணிக்குனா நாங்கள் ரீச் ஆகிருந்தோம்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரி வாங்க மக்களே போகலாம், அங்கே போய் மீட் பண்ணலாம். ஓகே மக்கள்ஸ், ஒரு வழியாக 35 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி 70 ஹேர்பின் பெண்டை கடந்து ஃபைனலி ஆர்விஆர் சர்வா ஆயுர்வேதிக் கிளினிக் ரீச் ஆகிட்டோம். தென் ரிசப்ஷனுக்கு போயிட்டு நம்ம அட்ரஸ், ப்ரூஃப், டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்தோம். அது எல்லாத்தையும் அவங்க செக் பண்ணிட்டு நம்மக்கிட்ட சைன் வாங்கிட்டு நமக்கான ரூம்க்கு எடுத்து கொடுத்தாங்க. மக்கள்ஸ், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கொல்லிமலை சர்வ ஆயுர்வேதிக் கிளினிக்கு தெளிவான எக்ஸாக்டான ரூட் சொல்கிறேன், மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. கொல்லிமலை அடிவாரத்திலிருந்து சர்வ ஆயுர்வேதிக் கிளினிக்கு டோட்டலாக 36 கிலோமீட்டர் வருதுங்க. நீங்கள் அடிவாரத்தில் வண்டி எடுத்தீங்க அப்படின்னா 70 ஹேர்பின் பண்ணிட்டு அட்வென்ச்சராக கடந்து நீங்கள் ரீச் ஆக வேண்டிய இடம் கொல்லிமலை சோளக்காடு. இந்த சோளக்காடு அப்படிங்கிற இடம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குட்டி டவுன், எல்லா விதமான வசதிகளும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். ஸோ இந்த சோளக்காட்டில் இருந்து அரப்பளீஸ்வரர் கோவில் போகிற வழியில் ஒரு 6 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரீச் ஆக வேண்டிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா தெம்பலம். இந்த தெம்பலத்திலிருந்து 200 மீட்டரில் தாங்க இருக்குது சர்வ ஆயுர்வேதிக் கிளினிக்கு. ஸோ ஃபைனலி ஆர்விஆர் சர்வ ஆயுர்வேதிக் கிளினிக் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா இங்கே இருந்து ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க அரப்பளீஸ்வரர் கோவில் இருக்குது. ஸோ நீங்கள் கன்ஃபியூஸாக ஆகிக்க வேண்டாம். நம்ம சர்வ ஆயுர்வேதிக் கிளினிக்குடைய எக்ஸாக்டான கூகுள் மேப் லொக்கேஷன் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதை கிளிக் பண்ணாலே டேரெக்டாக நீங்கள் வந்துடலாம். நெக்ஸ்ட்டு மக்கள்ஸ், நம்ம குட்டிக்கார் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம கொடுத்த வில்லாவுக்கு பக்கத்துலேயே நமக்கான பார்க்கிங் இருந்துச்சு, அங்கிட்டு பார்க் பண்ணியாச்சு. அடுத்த கட்டமாக நம்ம அசோக் ப்ரோவும் நானும் ரூமில் திங்ஸ் எல்லாத்தையும் கொண்டு போய் வச்சுட்டு நைட்டு டின்னர் சாப்பிட கிளம்பிட்டோம். போகிற வழியில் ஆம்பியன்ஸ்லாம் பார்க்குறதுக்கு செம்மையாக இருந்துச்சு மக்களே. அப்புறம் என்ன, ஒரு ஹேண்ட் வாஷை போட்டு டைனிங் ஹாலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனோம். வெயிட்டான வாட்டர் மெலன் ஜூஸ் கொண்டாந்து அப்படி
நம்ம இருந்த டயர்டுக்கும் இவங்க கொடுத்த இந்த வாட்டர் மெலன் ஜூஸுக்கும் செம்ம ரெஃப்ரெஷிங்காக செம்ம டேஸ்டியாக இருந்துச்சுங்க. ஜூஸ் குடித்த கையோட நமக்கான டின்னர் கொண்டாந்தாங்க. டின்னரில் என்னென்னா ஊத்தாப்பம் சாம்பார் சட்னியும் கொடுத்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட்டு செமையாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே நானும் நம்ம அசோக் ப்ரோவும் ஜாலியாக பேசிக்கிட்டு டின்னரை சாப்பிட்டு முடித்தோம். சாப்பிட்டு முடித்த கையோட நைட்டு தூங்க போயிட்டோம். மற்றது எல்லாத்தையும் நாளைக்கு காலையில் எழுந்திரிச்சு டீட்டெயிலாக பார்க்கலாம் மக்கள். மக்கள்ஸ் இனிய காலை வணக்கம். காலையில் காஃபி ஒன்று கொடுத்துட்டாங்க. ரிஃபைன் சுகரு இந்த மாதிரி ஒரு 2 கொடுத்தாங்க. நம்ம சுகர் அதிகமாக சேர்த்திக்கிறது இல்லை, அது ரிஃபைன் சுகர்னு விட்ருக்காங்க. ரிஃபைன் சுகர்னால் என்னென்னு எனக்கும் உண்மையாலுமே தெரியல. ரிஃபைன் சுகர் மீன்ஸு ஏதாவது பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கெடுதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, மேக்ஸிமம் சுகர்லாம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க மக்களே, உடம்புக்கு ரொம்ப நல்லது. சுகர் சேர்த்தாதீங்க அதிகமாக. காஃபி குடிக்கலாங்க. செம்ம கிளைமேட்டு. நைட்டு வந்து நான் இந்த மாதிரி கிளைமேட் இருக்குன்னு நினச்சி எதிர்பார்த்து வரவே இல்லைங்க. என்னென்னா இந்த டைமில் மழை இதுக்கு மேலே தான் ஆரம்பிக்குது. சரி நார்மலாக இருக்குன்னு நினச்சோம். ஆனால் நேற்று வந்து மழை பெஞ்சிருக்கும் போல் நல்ல சில்லு. ரொம்ப சில்லுன்னு சொல்ல முடியாது, கரெக்டான சில்லு. என்ன சொல்கிற, ரொம்ப குளிரில் வந்து அவதிப்படுவோம்ல அந்த மாதிரி இல்லாமல், கிளைமேட்டே இல்லாமல் அந்த வெக்கையாக இருக்கும்ல அந்த மாதிரி இல்லாமல் நீட்டான தரமான கிளைமேட்டு. சரிங்க, சாப்பிட்லாம். காலையில் காஃபி. சூப்பருங்க. ஃபைனலி நம்ம இப்போ நமக்கு கொடுத்த இந்த 103 வில்லாவை சுற்றி காமிச்சிடலாம். பிரதர் ப்ரோ, ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம் ப்ரோ. ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹால் மக்கள்ஸ். பரவாயில்ல, ஹால் நல்லா அடர்த்தியாகவே இருக்குது. இதில் என்ன ஹைலைட்ஸ்னு கேட்டிங்க அப்படின்னா ரெஃப்ரிஜிரேட்டர் இருக்குதுங்க. ஸ்மால் ஃப்ரிட்ஜு இங்கே வரீங்களா, தெரியுதா? பரவாயில்ல, இது எல்லாமே இருக்குது. அசோக் சொல்லுங்கள் ப்ரோ. அடுத்தது இது பெட்ரூம். ஓகே, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பெட்ரூமுங்க. ஓகேங்களா, ஒரு ஹாலு 2 BHK அந்த மாதிரி. சரிங்களா, இது ஒரு பெட்ரூமு, ட்ரெஸ்ஸிங் டேபிள். நெக்ஸ்ட்டு அப்படியே இங்கே ட்ராவல் பண்ணி வந்தோம் அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாய்லெட்டு. சரிங்களா, செமையாக இருக்குது. உள்ளெல்லாம் நீட்டாக க்ளீனாக இருக்குது. நெக்ஸ்ட்டு இது ஒரு பெட்ரூம். 4 பேர்த்துக்குலாம் தாடாத்தியே புழங்கிக்கலாம். ஓகே, அப்புறம் டிவி எல்லாமே இருக்குது. பட் நாங்கள் வந்து டிவி யூஸ் பண்ணல. முக்கியமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள் ஒய்ஃபை இருக்குது. சரிங்களா, ஒவ்வொரு ரூமுக்கும் தனித்தனி ஒய்ஃபை இருக்குது. 103னா ஒரு ஒய்ஃபை, 104ன்னு ஒரு ஒய்ஃபை அந்த மாதிரி இருக்குது. நம்ம ரூமு தான் பாருங்கள் 103. மக்கள்ஸ், அடுத்த கட்டமாக நான் அசோக்கும் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா நம்ம வில்லாவை சுற்றி காமிச்சோம். நம்ம கீழே இதெல்லாம் காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு நைட்டு கூட அவ்வளோக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இங்கே பாருங்க கார் பார்க்கிங்கு ஜம்முன்னு ஒவ்வொரு வில்லாவுக்குமே வந்து தனித்தனி கார் பார்க்கிங் வசதி ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. எப்படியோ சோப் சூப்பர் ப்ரோ. எவ்வளோ பெரிய காராக நிறுத்திக்கலாம். இடைவெளியெல்லாம் நல்லா நிறையவே இருக்குது, ஸ்பேஸ் இருக்குது. இதை பாருங்க மக்களே, அங்கங்கே தனித்தனி இது. ஸோ தெரிகிறதா? ஓகே மக்கள், அடுத்த கட்டமாக இந்த வில்லாவை ஜாலியாக சுற்றி பார்க்குறோம். ஓகேவா, நல்லா இருக்குது அப்படிங்கிறத ஒன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சார், ஆக்சுவலாக இங்கே எத்தனை வில்லா இருக்குது இப்படி? சார், இங்கே பார்த்தீங்கன்னா வில்லா டைப்பில் பார்த்தீங்கன்னா 14 வில்லாஸ் இருக்குது. சரி. டாமண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு டாமண்ட்ரி இருக்குது. டீலக்ஸ் பார்த்தீங்கன்னா 8 டீலக்ஸ் இருக்குது. 6 பேர் 8 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி ஒரு டாமண்ட்ரி இருக்குது. மக்கள்ஸ், எப்படி இருக்குது? ரெக்க முளைச்சிருச்சு. சின்ன வயசுலேருந்து எனக்கு நம்மளுக்கு ரெக்க முளைக்காதா, பறக்க முடியாதான்னு உண்மையாலுமேங்க. அது எனக்கு சின்ன வயசுலேருந்து என்னென்னு தெரியல. பறக்கிறதுனா ரொம்ப இஷ்டம். உயரத்துக்கு போய் பார்க்குறேன் ரொம்ப இஷ்டம். உங்களுக்கு தெரியும், நம்ம வீடியோ பார்த்துருங்க, ரெகுலராக தெரியும். உயரமான மலைகளுக்கு போயிட்டு அங்கேருந்து பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு செல்ஃபி பாயிண்ட் ஒன்று இருக்குதுங்க. வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் செல்ஃபி போட்டுருங்க. சரி, ஃபோட்டோவை போட்டுருங்க. அடுத்த கட்டமாக இங்கே வந்து ஜிம் இருக்குது. ப்ளஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டோர் கேம்ஸு, அப்புறம் வந்து ஒரு டர்ஃப் இருக்குது. நிறையா விஷயங்கள் இருக்குதுங்க. உங்களுக்கு சுற்றி காமிக்கிறது நிறைய சுற்றி காமிக்கலாம். சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது அந்த மைண்டு காம் ஆகுது. அடுத்த கட்டமாக மக்களே ஜிம் பார்த்தோமா. போன டைம் அவிசுவோட வந்து கிரிக்கெட் விளையாண்டுருந்தோம்ல, எங்கேயும் இருக்குது
ஸோ பாருங்கள், கீழே வந்து ஃபயர் கேம்ப் இருக்குது. பட் இப்போ வந்து கரண்ட்டில் ஆக்டிவ் இல்லை அப்படிங்கிற விஷயம் தெரில. நெக்ஸ்ட்டு டர்ஃப் இருக்குது. ஓகே மக்கள்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே சர்வ ஆயுர்வேதிக் கிளினிக்கில் இருக்கக்கூடிய ஸ்பெசிலிட்டிஸ்லாம் ஒவ்வொன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நெக்ஸ்ட்டு இங்கே இருக்கக்கூடிய சித்தா அண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை முறையில் மருந்தில்லா மருத்துவம் அப்படிங்கிற கான்செப்ட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மருத்துவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுபோக கேரளா ஸ்டைலான ஆயுர்வேதிக் முறையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. ரெண்டு தரப்புலையுமே நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர்ஸ் வந்து இங்கே இருக்காங்க. உடல் சார்ந்த மனம் சார்ந்த இப்படின்னு ஒரு மனுஷனுக்கு வரக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைக்குமே ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்க அப்படின்னா நம்ம உடம்பு சார்ந்து நம்ம உடம்புல எங்கே வலி இருந்தாலுமே எல்லா வலிகளுக்குமே தீர்வு காண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், இப்போ சமீப காலகட்டங்களில் எல்லாருக்குமே வந்து ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கோம். முக்கியமாக இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சுகரு, பிபி, ஹை ப்ரெஷரு, இந்த வியாதிகளுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிரந்தர தீர்வு காண முடியும். அதாவது மருந்தெல்லாம் மருத்துவம் சொல்கிறாங்க அல்லவா, நம்மளுடைய வாழ்வியல் முறையை மாற்றி அவங்க சொல்கிற உணவு பழக்க வழக்கங்கள், ஆயுர்வேதிக் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து நிரந்தர ரிலீஃப் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக இந்த சர்வ ஆயுர்வேதிக் கிளினிக்கில் குழந்தையின்மை பிரச்சனை, மொட்டிலிட்டி பிரச்சனை இருக்கல்லவா, அதுக்கு முதற்கொண்டு எல்லா விதமான பிரச்சனைக்குமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நீங்கள் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தால் 3 நாள், 5 நாள், 7 நாள், 14 நாள், 21 நாள் இப்படின்னு சொல்லிட்டு பல வகையான பேக்கேஜஸ் இருக்குது. உங்களுடைய உடம்பினுடைய தன்மையை பொறுத்து, உங்கள் நோயின் வீரியத்தை பொறுத்தும் இந்த பீரியட் வந்து மாறும். ஸோ இந்த பேக்கேஜில் உங்களுக்கு எந்த பேக்கேஜ் வேணுமோ அந்த பேக்கேஜை நீங்கள் எடுத்து உங்களுடைய பிரச்சனைக்கு வந்து தீர்வு கண்டுட்டு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைக்கு இங்கே நீங்கள் வரீங்க அப்படின்னா இங்கே உங்களுக்கு எல்லா விதமான வசதிகளும் கொண்ட தனித்தனி ரூம்ஸ்லேருந்து டார்மெண்ட்ரி வரைக்கும் அனைத்து வசதிகளும் கொண்ட ரூம்ஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ அடுத்த கட்டமாக இங்கே வழங்கப்படக்கூடிய சில சிகிச்சை முறைகளில் நான் உங்களுக்கு சிலது சாம்பிள் காட்ட போகிறேன். அதில் முதலாவதாக ஆயில் மசாஜ். இந்த ஆயில் மசாஜ் எடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம உடம்பு பூராமே ஆயில் அப்ளை பண்ணுறாங்க. இப்படி அப்ளை பண்ணக்கூடிய இந்த ஆயிலானது இதில் பல மூலிகைகளை போட்டிருக்கிறதாகவும், இதை நம்ம உடம்புல போடும் பொழுது இந்த ஆயில் நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்ம உடம்பு வந்து டீடாக்ஸ் பண்ணுறதாகவும், அதாவது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நச்சுகள் நீக்கிறதாகவும் சொன்னாங்க. ஸோ அடுத்த கட்டமாக இப்போ நம்ம பார்க்குற இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பொடிக்கிளி. பொடிக்கிளின்னு என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு துணிக்குள்ளே சில மூலிகைகள் எல்லாமே வச்சு நம்ம உடம்புக்கு வந்து ஒத்தனை கொடுக்கறது. இவ்வாறு பண்ணும் பொழுது நம்ம உடம்புக்கு வந்து பெயின் மேனேஜ்மெண்ட் ரிலீஃப் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் சால்ட் க்ளோ மசாஜ். இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு வகையான உப்பு எடுத்து நம்ம உடம்புல எல்லாமே தேய்க்கிறாங்க. முக்கியமாக இந்த முட்டி பகுதிகளில் தேய்க்கும் பொழுது இந்த மூட்டு வலி பிரச்சனை எல்லாமே குணமாகிறதா சொன்னாங்க. அதுக்கடுத்து பவுடர் மசாஜ். இந்த பவுடர் மசாஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு தரதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் சிரோதரா என்ன கேட்டிங்க அப்படின்னா ஒரு விதமான மூலிகை எண்ணெய் வந்து ஒரு பாத்திரத்தில் வச்சு அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெத்தி பொட்டில் விழுகிற மாதிரி வைக்கிறாங்க. இப்படி வச்சு ஹெட் மசாஜ் மாதிரி பண்ணுறாங்க. இப்படி பண்ணும் பொழுது நம்மளுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாமே வந்து குறையும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த மெத்தடுக்கு பேர் கப்பிங் மெத்தடு. இந்த கப்பிங் மெத்தட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த மாதிரி சில கப்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம உடம்புக்கு பின்னாடி வச்சு அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏர் ப்ரெஷர் மூலிமா சக் பண்ணுறாங்க. இவ்வாறு சக் பண்ணும் பொழுது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட பிளட் எல்லாமே வந்து இந்த கப்பிங் மெத்தட் மூலிமா உறிஞ்சி எடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரீம் பாத். இந்த ஸ்ட்ரீம் பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுவும் வந்து சேம், அதாவது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய கெட்ட நச்சுக்களை வந்து வியர்வை மூலிமா வந்து வெளியேற்றும்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மட் பாத். இந்த மட் பாத் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னை வந்து நல்லா க்ளோ ஆக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஹெர்பல் பாத் சேம் இதே மாதிரி தான், ஸ்கின் க்ளோ, அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைஸ் பண்ணும் அப்படின்னு சொன்னாங்க. ஃபைனலாக வந்து பனானா லீஃப் ட்ரீட்மெண்ட்டுங்க. இந்த பனானா லீஃப் ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம உடம்புல வந்து மூலிகை எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு பனானா இலையை, வாழை இலையை வந்து கீழே விரிச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே நம்மளை படுக்க வச்சு மேலே வந்து வாழை இலையை வச்சு மூடி அதுக்கப்புறம் துணியை வச்சு கட்டிடுறாங்க. இந்த மாதிரி கட்டிட்டு நம்மளுக்கு நல்லா உடம்பு எந்த அளவுக்கு வியர்க்க வைக்கணுமோ அந்த அளவுக்கு வந்து வியர்க்க வைக்கிறாங்க. நம்ம போதும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்து அந்த துணியை வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அவ்வாறு ஓப்பன் பண்ணும் பொழுது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வியர்வை மூலிமா கெட்ட நச்சுகள் எல்லாமே வெளியேறுதுங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த வகையான ட்ரீட்மெண்ட் மட்டும் இல்லாமல் மொத்தமாக 18 வகையான ட்ரீட்மெண்ட் வந்து இவங்ககிட்ட அவைலபிளாக இருக்கிறத சொன்னாங்க. அதில் சிலது மட்டும் இப்போ நான் உங்களுக்கு சாம்பிள் பண்ணி காமிச்சிருக்கேன். மகள்ஸ், ஃபைனலி நம்மளுடைய லஞ்ச் வந்துருச்சு, சாப்பிட்லாம். இது என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பட்டர் மில்க். ஓகேங்களா, பட்டர் மில்க் மீன்ஸ் மோர் தாங்க. மோர் தான் பட்டர் மில்க்னு சொல்கிறாங்களா? ஓகே ரைட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீரை கூட்டு. ஓகேவா, கீரை கூட்டு. நெக்ஸ்ட்டு
ஃப்ரூட் சாலடு சரிங்களா. இதில் வந்து திராட்சை, அந்த ஸ்டார் ஃப்ரூட்டு அதெல்லாமே இருக்குது. அப்புறம் இது வந்து முக்கியமான பார்ட்டு கைக்குத்தல் அரிசி ஓகேங்களா. யூஸ்வலாக வந்து நம்ம சாப்பிட்ற அரிசி எல்லாமே வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து பாலிஷ் பண்ண அரிசி சாப்பிட்டுட்ருக்கோம். இது வந்து கையிலேயே வந்து அந்த உரல் மாதிரி சம்திங் இருக்குது, அதில் போட்டு குத்தி எடுத்து விளைவிச்ச அரிசி. இது வந்து கொல்லிமலையிலே விளைஞ்ச அரிசி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கிட்டத்தட்ட அந்த கொல்லிமலையில் வந்து இங்கே இருக்கக்கூடிய மூலிகைகள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4500 வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய மூலிகைகள் எல்லாமே இங்கே இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய ஆக்சிஜனை சுவாச்சம் அப்படின்னாலே நமக்கு வந்து அவ்வளோ பெனிஃபிட் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. நெக்ஸ்ட்டு இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டேன், என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா பழனியில் நவபாசன சிலை செஞ்சாங்க பார்த்தீங்களா, முருகன் சிலை இருக்குல்ல, சின்ன சிலை இருக்குல்ல, அதில் ஒரு பகுதி வந்து இங்கிருந்து கலெக்ட் பண்ண மூலிகைகளை வச்சு போகர் வந்து செஞ்சார் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நான் வந்து இப்போ சமீப காலங்களில் கேள்விப்பட்டேன். ஸோ அப்பேற்பட்ட ஒரு மூலிகை மலையில், மூலிகை ராணி என்று அழைக்கப்படும் கொல்லிமலையில் விளைஞ்ச கைக்குத்தல் அரிசி ஓகேங்களா. இதையும் நம்ம சாப்பிட போகிறோம். நான் தான் சொன்னல மக்களை, இங்கே வந்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆர்கானிக் ஃபுட்டு தான் நீங்கள் அதிகமாக சாப்பிடுவீங்க. நெக்ஸ்ட்டு வெஜிடபிள் சாலடுங்க ஓகேவா. மக்களே ஆரம்பிக்கலாம். ரொம்ப பசிக்குது. சாப்பாடு பாருங்க, இன்றைக்கி தான் முதல்ல வந்து இந்த கைக்குத்தல் அரிசியை சாப்பிட்டு டேஸ்ட் பண்ண போகிறேன் வித்து கீரை கூட்டு. ஓகே, முதல்ல இந்த கைக்குத்தல் அரிசின்னு சொன்னார் பார்த்தீங்களா, இதனுடைய ஒரிஜினல் டேஸ்ட் என்னன்னு கண்டிப்பாக எனக்கு பார்க்கணுன்னு ஆசை. சத்தியமாக பொன்னி அரிசி சாப்பிட்டு இந்த மாதிரி அரிசி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. ஆனால் உடம்புக்கு நல்லது சரிங்களா. கீரை கூட்டோட சாப்பிட்றேன். கீரையோடு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. டேஸ்ட் அப்படியே அந்த கீரை டேஸ்ட் நல்லாவே வருது. ஏன்னா இந்த அரிசி வந்து அவ்வளோக்கு டேஸ்ட் இல்லை. இந்த அரிசி டேஸ்ட் இல்லாதங்காட்டி குழம்பு என்ன டேஸ்ட்டோ அந்த டேஸ்ட் எடுத்து கொடுக்குது. சூப்பராக இருக்குது. பீட்ரூட் இதெல்லாம் சொன்னாங்க மக்களை, முடிஞ்ச அளவுக்கு அதில் வந்து யூஸ் பண்ணுற எல்லாமே வந்து ஆர்கானிக்காக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க, மேனேஜர் சொன்னார். பீட்ரூட் இவ்வளோ குட்டி குட்டியாக திருவி போட்டிருக்குறோம். ஆனால் கட் பண்ணது இந்த மாதிரி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமா அப்படின்னு தெரில. இது எப்படி கட் பண்ணாங்கன்னு தெரில, மிஷின் இது இருக்கான்னு தெரில. உண்மையுமே நம்ம இன்றைக்கி காலகட்டத்தில் உணவு பழக்கம் ரொம்ப மாறி போச்சுங்க. அன்றைக்கி வந்து நம்ம தாத்தா பாட்டு நல்லா களி கம்மங்கூழ் அப்படி குடிச்சிட்டு நல்லா ஆரோக்கியமாக இருந்தாங்க. இன்றைக்கெல்லாம் எல்லாமே ஆயில் ஃபுட்டாக போச்சு. எதை போய் தின்னோம்னாலும் ஆயில் இல்லாமல் அதில் இருக்கிறதே இல்லை. ஸோ அதனால் இதனால தான் இந்த சின்ன வயசில் ஹார்ட் அட்டாக்கு நிறைய பிரச்சனைங்க உங்களுக்கு தெரியாதில்ல, ஸ்ட்ரோக்கு, ரத்த அடைப்பு, அந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனைக்கு ஆளாகிட்டு இருக்கிறோம். இந்த மாதிரி பச்சை காய்கறிகள் நல்லா தாங்க இருக்குது, பழகிடுங்க, எனக்கு பிடிச்சிருக்குப்பா. மக்கள்ஸ் அடுத்த கட்டமாக நம்ம தலைவனும் களத்தில் இறங்கிட்டார். தலைவரே சொல்லுங்கள். தலைவர் கைக்குத்தல் அரிசி வேண்டாமா? எனக்கு வேண்டாம் ப்ரோ, நமக்கு நார்மலி போதும். டேஸ்ட் பார்த்தா எனக்கு இது நம்ம சாப்பாடு ஓகே. ஒரு காலத்தில் இதுதான் பிரதர் நம்ம சாப்பாடு. இப்படிங்களா? இதுதான் நம்ம சாப்பாடு. அது வந்து இன்றைக்கி வந்து ரைஸ் மில்லில் கொடுத்து அதுதான் ஆர்டிஃபிஷியல். மக்களே அப்பளம் ஆஹா, ரசம் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். இன்னொரு கப்பு ரசம் கொண்டு சொல்லலாம். அதடா சாம்பார் நல்லா இருக்குது ப்ரோ. சாம்பார் சூப்பராக இருக்குது, எனக்கு ரசம் சூப்பராக இருக்குது. ஓகே சார், வரட்டுங்களா? ஓகே சார், அருமையாக இருந்துச்சு. ஓகே சார், ஃபுட் எல்லாமே சூப்பராக. ஆயில் ட்ரீட்மெண்ட்லாம் எப்படி இருந்துச்சு? அருமையாக இருந்துச்சுங்க. அது எக்ஸ்பெஷலி சொல்ல போனால் மக்களே சொல்லியிருப்பேன், அந்த ஸ்டீம் பாத் இருந்துச்சுலங்க. ஓகே சார், சூப்பராக இருந்துச்சு. பக்காவாக எனக்கு நல்ல ரிலீஃபாக இருக்குது. சூப்பர் சூப்பர் சார். ஓகே, நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக வாங்க. இதோட பெஸ்ட்டாக என்ன பண்ண முடியுமோ அதை எங்களால் கொடுக்குறோம் கண்டிப்பாக சார். ஓகே, நம்ம நேம் சார்? என் பேர் வந்து குபேந்திரன். ஸோ மேனேஜர், ரெசார்ட் மேனேஜராக இருக்கேன் சார். ஓகேங்க சார். ஓகே, எப்படிங்க சார் கஸ்டமர் ரேட்டிங்ஸில் எப்படி கொடுத்துட்ருக்காங்க? என்ன மாதிரி ஃபீட்பேக்லாம் நல்லா இருக்குது சார். எங்களுக்கு எல்லாம் நிறைய கெஸ்ட் வராங்க, ஃபாரினர்லேருந்து வராங்க. ஆமாம், வெளிநாட்டிலேருந்து வராங்க. ஓகே, அந்த நிறையா அதிகமாக வருது எங்களுக்கு. மலேசியா, சிங்கப்பூர், அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து, ஆந்திராவிலேருந்து, இந்தியாவுக்குள்ளேருந்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியா ஃபுல்லாக வராங்க, எல்லாமே வராங்க. நல்லா இருக்குது எங்களுக்கு ஃபீட்பேக்கு. அடிக்கடி அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு நல்ல ரிசல்ட்டும் நாங்கள் கொடுக்குறோம். சரிங்களா? எக்ஸலண்ட்டான டாக்டர்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க, எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. நல்லா எங்களுக்கு நல்லா போய்கிட்டு இருக்கு சார். ஓகேங்க சார். ஓகே சார், சிறப்பாக இருந்துச்சுங்க. தேங்க்யூ சார். உண்மையாலுமே மக்களே இங்கே வந்து ஸ்டே பண்ணதுலேருந்து, தெரப்பியிலிருந்து, ஃபுட்டுலேருந்து, மெயினாக வந்து நான் வந்து எல்லாத்தோட ஒரு படி ஃபுட்டை சொல்லுவேன். ஏன்னா ஃபுட்டு வந்து
ரொம்பவே லைட்டாக இருக்குது மக்களே. அந்த ஒரு என்ன தான் எவ்வளோ ஹெவியாக சாப்பிட்டாலுமே அந்த சாப்பிட்ட ஃபீலே இல்லை, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. தேங்க்யூ சார். ஓகே தேங்க்யூ. ஓகே பார்க்கலாங்க சார். ஓகேங்க மக்களே, மீண்டும் ஒரு அடுத்த நல்ல விடைபெறுவது சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் கேசவன் டபாய் செய்யும். இப்பேற்பட்ட அழகிய கொல்லிமலையிலிருந்து விடைபெறுவது நினச்சாலே கொஞ்சம் வருத்தம் தான், இருந்தாலும் நம்ம பக்கத்தில் தான், நினச்சா வரக்கூடிய மலை தான் கொல்லிமலை. ஓகே மக்களே, பை.